பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், நடுக்குவாதம் அப்படின்னு இதை சொல்கிறோம். இந்த நடுக்குவாதம் ஏன் ஏற்படுது? நடுக்குவாதம் மூளையில் டோப்பமின் அப்படிங்கிற கெமிக்கல், அந்த கெமிக்கல் இல்லாததுனால ஏற்படுது, அதோட குறைபாடு ஏற்படுறதுனால ஏற்படுது. இந்த டோப்பமின்ங்கிற கெமிக்கல் நமக்கு எல்லாத்துக்கும் வேணும். நம்ம ஆசைப்படுறது, நம்ம ப்ளஷர் என்ஜாய் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் இந்த டோப்பமின்ங்கிற கெமிக்கல் நம்ம உடம்புல சுரக்குது. ஒவ்வொரு நம்ம மூளைக்குள்ள ஒரு பகுதியில் சுரக்குது. இந்த டோப்பமினோட அளவு 80% மேலே குறையும் போது நமக்கு நடுக்குவாதம் வெளியில் தெரியப்பட ஆரம்பிக்குது. எப்படி தெரியுது? பேஷண்ட்ஸ்க்கு ஸ்லோ ஆகிடுவாங்க. பொதுவாக பேஷண்ட்ஸ் வலி, தோள்பட்டையில் வலி, நடக்க முடியல, ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாரு, அதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும்? நடுங்க ஆரம்பிப்பாங்க. கைகள் லேசாக நடுங்க ஆரம்பிக்கும், கால்கள் லேசாக நடுங்க ஆரம்பிக்கும், தலை லேசாக ஆட ஆரம்பிக்கும். பேஷண்ட் அப்படி குனிய ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்கடி கீழே விட ஆரம்பிச்சிருவாங்க. பேலன்ஸ் இருக்காது, பேஷண்ட்ஸால் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. பொதுவாக இந்த நோய் 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த நோய் சம அளவில் வரும். சின்ன வயசுலேயும் வரலாம். 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் இந்த நோய் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அது யங் ஆன்செட் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மரபணு காரணங்கள் இருந்தாலும் பொதுவாக நமக்கு என்ன காரணம்னு பொதுவாக தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைனால டோப்பமினோட அளவு மூளையில் குறையுது. நம்ம மூளை ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர்கன் மட்டும் இல்லாமல் அது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ஆர்கன். இந்த டோப்பமின்ங்கிற கெமிக்கல் மூளையில் சில இடங்களில் கரண்ட் உண்டு பண்ணுது. மில்லி வோல்ட், மைக்ரோ வோல்ட்டு. இந்த கரண்ட் மூலமாக தான் நம்ம சிந்திக்கிறோம், நம்ம செயல்படுறோம். இது இல்லாத போகும்போது நம்மளோட சிந்தனையும் நம்மளோட செயல்திறனும் குறைஞ்சிருது. அதை தான் நடுக்குவாதம் அல்லது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னேன் மூளை ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர்கன். இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு மருந்துகள் இருக்குது. சரி, இது மருந்துகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன செய்ய முடியும்? அடுத்ததில் மருந்துக்கு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, அப்போ என்ன செய்ய முடியும்? அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவல் சர்ஜரி. ஆப்ரேஷன் 1990 தொடங்கி 2010, 2015, ஏன் இப்போ கூட ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு ஆப்ரேஷனுக்கு பேர் டிபிஎஸ், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லி. பேஸ் மேக்கர் ஃபார் த ஹார்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது பேஸ் மேக்கர் ஃபார் த பிரெயின். இதையும் தாண்டி ஆப்ரேஷன் இல்லாமையே இதை குணப்படுத்தலாம். அது நுண்ணொலி மூலமாக, அல்ட்ராசவுண்ட் மூலமாக குணப்படுத்தலாம். இதை என்ன பண்ணுறோம்? ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நீங்கள் சின்ன வயசில் உங்கள் ஸ்கூலில் கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி, சூரிய ஒளி கதிரை ஃபோக்கஸ் பண்ணி சின்ன ஹோல் எதுலையாவது எரிச்சிருப்பீங்க. வேஷ்டிலேயோ சின்ன பேப்பர்லேயோ இலையிலையோ எரிச்சிருப்பீங்க. அதே முறையில் தான் அல்ட்ராசவுண்ட் அலைகள், ஒலிகளை எடுத்து, அந்த அலைகளை எடுத்து ஒரே இடத்துல பிரெயினில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் நமக்கு எப்படி தெரியும்? எம்ஆர்ஐ மூலமாக தெரியும். எம்ஆர்ஐ ஸ்கேனில் பிரெயினை ஸ்கேன் பண்ணுறோம், பேஷண்ட்டோட பிரெயினை ஸ்கேன் பண்ணுறோம். அந்த பிரெயினை ஸ்கேன் பண்ணி இந்த நடுக்குவாதம் உண்டாக்குற சர்க்கியூட் நிறைய இருக்கும். நடுக்குவாதம் வர ஆரம்பிக்கும் போது பிரெயினில் உள்ள சர்க்கியூட்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். எம்ஆர்ஐ மூலமாக பிரெயினில் எந்த சர்க்கியூட் அதிகமாக செயல்படுது, எந்த சர்க்கியூட் குறைபாடாக இருக்குதுன்னு கண்டறிகிறோம். அந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டை நம்ம நுண்ணொலிகளை ஃபோக்கஸ் பண்ணி, அல்ட்ராசவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அதை செயலிழக்க செஞ்சிடறோம். இதுக்கு பேர் தான் எம்ஆர் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு பேர். இந்த ட்ரீட்மெண்ட் முற்றிலும் ஸ்கேன் மூலமாக செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட். இதில் ஆப்ரேஷன் கிடையாது, கத்தி கிடையாது. இது மெயினாக கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டில் பேஷண்ட்டுக்கு என்ன சௌகரியம்? பேஷண்ட்டுக்கு எந்த விதமான அனஸ்தீசியாவும் கிடையாது, மயக்க மருந்து கொடுக்க மாட்டோம். பேஷண்ட் ஃபுல்லாக கான்ஷியஸாக இருப்பாங்க. ரொட்டீனாக நீங்கள் பண்ணுற எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். ரொட்டீனாக நீங்கள் பண்ணுற எம்ஆர்ஐ ஸ்கேன் 15 நிமிஷம் ஆகும்னா இது ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த உடனே அந்த நடுக்கம் நின்றும். பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாளாக வெறப்பாக ஸ்டிஃபாக இருந்த கைகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். இது என்ன பியூட்டினா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே பேஷண்ட்டை இறக்கி நடத்தி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆப்ரேஷன் ரூமில் செய்கிறது கிடையாது, ஸ்கேன் ரூம்லேயே செய்கிறது. அதனால் இந்த பேஷண்ட் ரொம்ப பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியான ட்ரீட்மெண்ட். இதுக்காக பேஷண்ட் சாப்பிடாமலாம் இருக்க வேண்டாம். இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம், ஆரம்பித்து முடித்த உடனே சாப்பிட்டுக்கலாம் பேஷண்ட்டை. பேஷண்ட் இன்ஃபேக்ட் நடந்து போய் ஸ்கேன் ரூமில் படுத்துட்டு நடந்து போய் வெளியில் வருவாங்க. உள்ளே போகும்போது நடுக்கத்தோடு போவாங்க, வெளியில் வரும்போது நடுக்கம் இல்லாமல் நடந்து வருவாங்க. இந்த பர்டிகுலர் சிகிச்சை முறை இந்தியாவிலேயே முதல் முறையாக
கோயம்புத்தூரில் இருக்கிற ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த சிகிச்சை முறை இங்கே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கா? இல்லை. கிட்டத்தட்ட 180-200 சென்டர் இருக்குது உலகம் முழுக்க. அமெரிக்காவில் மட்டுமே 170 சென்டருக்கு மேலே இருக்குது இந்த சிகிச்சை முறையை பண்ணுறது. அமெரிக்கா மட்டுமல்லாமல் பல மேற்கத்திய நாடுகள் இன்க்ளூடிங் ஜப்பான், சவுத் கொரியா, மற்ற நாடுகள்லேயும் இந்த ட்ரீட்மெண்ட் விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் ராயல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் தான் முதல் முறையாக நம்ம அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் 70 பேஷண்ட்டுக்கு மேலே சிகிச்சை செஞ்சுருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் சர்ஜரி இல்லாமல் பண்ணுற ஒரு வைத்தியம் நான் சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பக்க விளைவுகள், எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் பக்க விளைவுகள்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே. இந்த ட்ரீட்மெண்ட்டில் மட்டும் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ், மேஜர் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுன்னா உலகத்திலேயே இது வரைக்கும் ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் கூட இந்த வைத்தியத்தினால ரிப்போர்ட் பண்ணலை. சின்ன பக்க விளைவுகள் எல்லா சிகிச்சைகளுக்கும் இருக்கிற மாதிரி இந்த சிகிச்சையிலையும் சின்ன சின்ன பக்க விளைவுகள் இருக்கும். பட் யூஸ்வலாக அதெல்லாம் டெம்பரரியாக இருக்கும், டிரான்சியண்ட்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் 2 வாரம், அதுக்கு மேலே பேஷண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிடுவாங்க. அதனால் பயமே இல்லாமல் அறுவை சிகிச்சை இன்றி எம்ஆர் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மூலமாக இந்த வைத்தியத்தை நடுக்குவாதம் ஏற்படுற பேஷண்ட்ஸுக்கு பண்ணினா அட்லீஸ்ட் 90-80% குணமடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது.